ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உதட்டளவுல நீங்க நல்லா இருக்கீங்கன்னு சொன்னாலும் மனதளவுல எப்படி இருக்கீங்க? என்ன மனசையெல்லாம் விசாரிக்கிறேன்னு பாக்குறீங்களா? நம்மளுடைய மன ஆரோக்கியம் தான் நம்மளுடைய தேக ஆரோக்கியமே. இன்னைக்கு நிறைய பேருடைய மனசு திடகாத்திரமா இல்லாம எதையுமே தாங்கிக்க கூடிய சக்தி இல்லாம தான் இருக்கு. அதனால நிறைய பேர் தற்கொலையும் பண்ணிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி உலக தற்கொலை முயற்சி தடுப்பு தினமா கடைபிடிக்கப்பட்டு வருது. இப்போ தற்கொலை அப்படின்றது ஒரு சமூக பிரச்சனையாவே இருக்கு. குறிப்பா 15 வயதுல இருந்து 35 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்கள் தான் அதிகமான தற்கொலைக்கு ஈடுபடுறதாகவும், ஒவ்வொரு 40 வினாடிக்கும் ஒரு தற்கொலை அல்லது ஒருவர் தற்கொலைக்கு முயற்சிப்பதாகவும் புள்ளி விவரங்கள் எல்லாமே சொல்லுது. தற்கொலைக்கான காரணங்கள்ல பல காரணங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாத மாதிரி தான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரீசெண்டா ஒரு பள்ளி மாணவி தன்னுடைய அம்மா கொழுக்கட்டை செஞ்சு தரலன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணியிருக்காங்க. இதை கேட்கும் பொழுது ஷாக்கிங்கா இருக்கும். ஆனா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான முடிவுன்னு தாங்க தோணும். எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா, லவ் ஃபெயிலியர் ஆயிட்டா, பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டா, குடும்ப உறவுகள் கிட்ட சண்டை ஏற்பட்டுட்டா, இந்த மாதிரியான பல காரணங்களால இனிமேல் என்னால எதுவுமே முடியாது, நான் இந்த பூமியிலேயே வாழ தகுதியே இல்லைன்னு தனக்கு தானே முடிவு பண்ணிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. மரணம் அப்படின்றது தானா வரணுமே தவிர தனக்கான முடிவை தானே தேர்ந்தெடுத்துக்கிறது கிடையாது. கண்டிப்பா தற்கொலையை நம்மளால தடுக்க முடியும். மனிதர்களால தாங்கிக் கொள்ள முடியாத துயரம்னு சொல்றதுக்கு இங்க எதுவுமே கிடையாது. மனதை இழக்காத வரையில் நாம் எதையும் இழப்பதே இல்லை. மனதளவுல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம் அப்படின்னாலே இந்த தற்கொலை எண்ணம் நமக்கு வரவே வராதுங்க. ஒருவேளை நீங்க மனதளவுல பாதிக்கப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க உடனடியாக ஒரு மனநல ஆலோசகரை அணுகி நீங்க கவுன்சிலிங் பெற்றுக்கொள்ளலாம். இதற்காக அரசுமே இலவச எண்களை வழங்கி இருக்கு. 104 மற்றும் 144116 இந்த இலவச எண்களை பயன்படுத்தி உடல் நலம், மனநலம், மன அழுத்தத்திற்கான இலவசமாகவே நீங்க ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். இனி வரும் காலங்கள்ல தற்கொலை எண்ணத்தை தவிர்த்து தன்னம்பிக்கையோடு செயல்படுவோம், தலைநிமிர்ந்து வாழ்வோம்.